வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாளைக்கு உலகமாக அட்சய தீர்த்தின்றாங்க. நாங்களாம் நகையெல்லாம் வாங்க மாட்டோம் மக்களே. ஏன்னா அட்சய தீர்த்திங்கிறது வாழ்க்கையில் இதுவரையும் எவனுமே கொண்டாடுறது கிடையாது. அந்த காலத்துலலாம் அட்சய தீர்த்தினா என்னன்னு தெரியாது. அட்சய தீர்த்தினா என்னன்னா, நகையில் விற்கிறதுக்காண்டி அவங்களாம் புரளியை கிளப்பி இந்த மாதிரி விட்டுருக்காங்க, போய் வாங்குறாங்க. நாங்கள் என்ன வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னா, உப்பும் மஞ்சத்தூளும் தான் நாங்கள் வாங்கி சாமிக்கு சாமி கும்பிடுவோம். அதுதான் நிறைஞ்சு வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள்லாம். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் காலங்கள் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சரி, அத்தைக்கூலி வேலை பார்க்குறவங்களும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, அட்சய தீர்த்தி வருது, எனக்கு ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி எடுத்து தாங்கன்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ உள்ள மக்கள்லாம். அதில் கொண்டு போய் காசு போடுறதுக்கு நீங்கள் போடாமையே நீங்கள் மஞ்சளும் உப்பும் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. அதுதான் நிறைஞ்சி இருக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் மக்களே, நகை விலை ஒரு கிராமு 10,000 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் நம்ம போய் நகைக்கடையில் விழுகிறதுனால தானே அந்த விலையெல்லாம் ஏற்றுறாங்க. நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் நகைக்கடை பக்கத்தே போகாமல் இருந்தால் கண்டிப்பாக அது குறையும்னு பாதி பேர் சொல்கிறாங்க. பாதி பேருன்னு சொல்ல, எனக்கே அது தெரியும். ஏன்னா ஒரு பொருளை நம்ம தேடி தேடி போனால் தான் விலை உசரும். அதை வேண்டான்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் அதை விரும்பாமல் இருந்தால் கண்டிப்பாக அது குறையும். இப்போ மக்கள்னால தான் இந்த நகையே ரொம்ப கூடுனதுக்கு காரணமே மக்கள் தொகைனால தான். மக்கள் தான் போய் நகையை ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால தான் இவ்வளோ நகை வருதுன்னு பேச்சு அடிபடுது. நன்றி, வணக்கம்.